எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏகப்பட்ட சந்தோஷமான செய்திங்க நண்பர்களே. மார்க்கெட் எகிரிக்கிட்டு இருக்கு. ஸோ எதிலிருந்து ஆரம்பிக்கிறதே தெரியல. எல்லாமே ரொம்பவுமே இன்பமான செய்தி. முதல் இன்பமான செய்தி, இன்னைக்கு நிஃப்டி 99 பாயிண்ட் ஏறி இருக்கு. இதுக்கு பின்னாடி பல முக்கிய தகவல்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாரை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்தினவனுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிகவும் சின்ன கம்பெனி ஜிஎம் ப்ரூவரிஸ் அப்படின்ற கம்பெனி அவங்களுடைய ரிசல்ட்டுகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று. இதுக்கு முன்னாடி 26 கோடி 22 கோடி நிலையாக அவங்களுடைய வருமானம் என்பது வந்துட்டு இருந்தது. போன Q2 ரிசல்ட்டில் 35 கோடி லாபம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல்கள் வந்த உடனே இதை எதிர்பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் என்பது ரிசல்ட்டுக்கு அப்புறம் 3% இறங்கி இருக்கலாம் நண்பர்களே. ஆனால் அவனுடைய வேலையை அவன் முடிச்சிட்டான். இந்த ரிசல்ட் சீசனில் ஏதாவது ஒரு பங்கு 10-20% பெருசாக வாலட்டிலிட்டி காமிக்காதான்னு பல பேர் ஏங்கி தவிச்சிருப்பாங்க. அப்படி காமிக்கக்கூடிய வாலட்டிலிட்டி அவங்களுக்கு ஃபேவராக, அவங்களுக்கு மேலே, அவங்க வாங்கின விலைக்கு மேலே போகும்பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ தன்னுடைய ஆட்டத்தை இந்த Q2 ரிசல்ட்டில் எழுதி வச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு தன்னுடைய ரிசல்ட்டுகள் கொடுத்தது பிறகு, அல்லது ரிசல்ட் சீசனில், ரிசல்ட் வந்த சமயத்தில், அல்ல ரிசல்ட் வரைக்கும் சிறிது நாட்களோ சில மணி நேரங்களுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு பீரியடில் இந்த ரிசல்ட் சீசனில் சந்தோஷத்தை கொடுத்த முதல்வன் யார் அப்படின்னா, முதல் நபராக, முதல் ஷேராக வந்தது யாருன்னா இந்த ஜிஎம் ப்ரூவரிஸ் அப்படின்றதா. அவங்களுடைய ரிசல்ட் சீசன் ஒட்டி சில நாட்களுக்கு முன்னாடி இருந்த விலைகளை கணக்கிடும் பொழுது தற்போது 20% ஏறி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த சமயத்தில் டிசிஎஸ் தான் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய ரிசல்ட்டை மார்க்கெட் பெருசாக சந்தோஷமாக கொண்டாடல. பெருசாக ஒன்றுமே சந்தோஷம் இல்லைப்பா உன்னுடைய ரிசல்ட்டில், நீ ரொம்ப சுமாராக தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க 12,131 கோடி லாபமே காமிச்சிருந்தாலும் 35 கோடி லாபம் காமிச்ச கம்பெனியெல்லாம் இன்னைக்கு 20% பறந்துருக்கு. ஸோ மார்க்கெட்டுக்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப சுமார் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டதுனால தற்போது Q2 ரிசல்ட் சீசனில் நம்பர் 1 20% பக்கம் வாலட்டிலிட்டி காமிச்சது யாரு அப்படின்ற பெருமை இந்த ஜிஎம் ப்ரூவரிஸே சாரும். இன்னும் 4000-5000 பங்குகள் இருக்கு. அவங்கெல்லாம் என்னென்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. எல்லா நியூஸ், ஐயோ ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த நியூஸை முதல்ல சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஆஸ்திரேலியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்களுக்கு ஆல்மோஸ்ட் 0 டேரிஃப் வந்துடும். பெரும்பாலான ப்ராடக்ட்ஸுக்கு 0 டேரிஃப் என்பது அமல்படுத்தப்படும் அப்படின்றாங்க. இதனால எந்த செக்டர் பெருசா பயன்பாட்டுக்கு பயனடைந்து வெடிச்சு செதறப்போகுது எதிர்காலத்தில் அப்படின்றது தெரியல. பட் நம்மளுடைய இந்தியாவினுடைய, அதாவது இந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தினால அடுத்த வருஷத்திலிருந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் என்பது இன்னுமே நல்ல ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்க்கு ஆஸ்திரேலியாக்காரங்களுக்கு கிடைக்கும். அடே அமெரிக்க ஏகாபத்தியமே, நீ உதவி செய்யலைன்னா என்ன? பல இடங்கள்ல ட்ரேடுக்கு உண்டான ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கு. இது ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு. இருந்தாலுமே இந்த ஆஸ்திரேலியா கூட, யுனைடெட் கிங்டம் கூட, யூரோப்பியன் நேஷன் கூட எல்லாம் நம்ம போடக்கூடிய இந்த ட்ரேட் ஒப்பந்தம், இவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை வச்சு கணக்கு போட்டாலுமே இவங்களோட நம்ம செய்யக்கூடிய இந்த ட்ரேட் சைஸ் என்பது இன்னுமே நம்மளுக்கு அமெரிக்காவை மேட்ச் பண்ணல. ஸோ அமெரிக்கா நம்மளுக்கு சாதகமாக தகவல்கள் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்ற நாடுகளோடையும் நம்ம ஒரு டேரிஃப் கட்டணத்தை 0 பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன். நாரதர் கழகம் நன்மையில் முடிந்தது அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் செஞ்ச பிரச்சனையினால நம்ம இத்தனை நாள் மற்ற மார்க்கெட்ஸோட ஆக்டிவாக போகல. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஷர்னால தான் நம்ம புது மார்க்கெட்டுகளில் நல்ல டேரிஃப் கொஞ்சம் சலுகையோடு நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கடைசியில் அமெரிக்காவும் சரி போனா போது இந்த 25% தூக்கி விட்ட சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டா, அப்போ நம்மளுக்கு எவ்வளவோ ஒரு பெரிய வரலாற்று சம்பவம், இட் வில் பி ஹிஸ்டோரிக் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த ஆஸ்திரேலியா அடுத்த வருஷம் கடைசிக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் 0 டேரிஃப்ல கொண்டு வந்து நிறுத்த போறாங்க அப்படின்றது. இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்க. சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி இந்த எஸ் பேங்க்ல ஒரு செய்தி வந்தது. ஜப்பான்காரங்க என்ன கூப்பிட்டாங்கோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பங்கினுடைய விலை உச்சத்துக்கு போகுவதும் வீழ்ச்சிக்கு வருவதும் இப்படியே ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ கடைசியில் இந்த எஸ் பேங்கினுடைய ஷேர் பிரைஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 52 வீக் வாரத்தினுடைய உச்சம், 52 வாரத்தினுடைய உச்சம், அதாவது ஒரு வருஷத்தினுடைய உச்சத்தை
இந்த எஸ் பேங்க் என்பது தொட்டிருக்கிறது. பல முதலீட்டாளர்கள் இந்த எஸ் பேங்க்ல பல வருஷமா, பல மாதங்களாக, பல ஆயிரக்கணக்கான நாட்களாக தலையில துண்டு போட்டு கொந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 100 ரூபாய் கூட நீ திரும்பி வர மாட்டியா, ஒரு 200 ரூபாய் கூட நீ திரும்பி வர மாட்டியா அப்படின்னு தலையில துண்டு போயிட்ட மேனிக்கு எத்தனை ஆயிரம் நாட்களாக உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? இது சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட வந்து தொட முடியாத ஒரு கும்பா குட்டியாக வீக்லி சார்ட்ல கீழேயே கடந்திருக்கு இந்த எஸ் பேங்க். ஒரு காலத்தில் 2018களுக்கே நீங்கள் போகணும், கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் இதனுடைய வாழ்க்கையில் 300 ரூபா 350 ரூபா அப்படின்ற மாதிரி ட்ரேடாக இருந்திருக்கு. அப்படி இருந்த பங்கு பல பிரச்சனையினால கீழே விழுந்து அதுக்கப்புறம் எஸ்பிஐ ஆர்பிஐ எல்லாம் வந்து இவங்களை காப்பாற்றி ஒரு மாதிரி இந்த கம்பெனி நடத்த விட்டுட்டு இப்போ கூட சமீபத்தில் அந்த பங்கினுடைய விலை சமீபத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மே மாதத்தில் வந்த நியூஸ், என்னை ஜப்பான்காரங்க கூப்பிட்டாகோ அப்படின்னு அதனுடைய செய்தி வந்த இடம் மே மாதம். மே மாதத்துலேயே அந்த செய்தியை வச்சுக்கிட்டு அவன் 18 ரூபாயிலிருந்து 23 ரூபாயை போய் தொட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் சரிவடைந்து ஒரு ரிவர்சல் வர்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு துளி திரும்பினான். அது வரைக்குமே நியூஸுக்குள்ளேயே தான் இருக்கான். இப்போ வரைக்குமே அந்த பங்கினுடைய நியூஸ்குள்ளேயே இருந்தால் லேசாக ஒரு ரிவர்சல் வந்தது. பட் அந்த ரிவர்சல்னால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அவன் கீழே இறங்குறத பார்த்து எல்லாரும் பயந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இங்கே எங்கேயாவது கீழே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே போயிடுவானோன்னு பாவம். அந்த நியூஸ்னுடைய சக்தி முடிஞ்சுதா? ஏன்னா அந்த நியூஸ் வந்த ஏரியா இந்த ஏரியாக்குள்ளே தான். ஸோ நியூஸ் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த பங்கு லோ ரேஞ்சிலிருந்து இன்னொரு முறை பிக்கப் ஆச்சு ஆகஸ்ட் மாதத்தில். கிட்டத்தட்ட பாருங்க, நியூஸ் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் 4 மாதங்கள் ஆயிருக்கு. மறுபடியும் அதே 18லிருந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். மறுபடியும் அடுத்த ரவுண்டு அதே 18 ரூபாய்க்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னிக்கலி ரிவர்சல் ஆகி வரக்கூடிய சமயத்தில் திடீர்னு இந்த சமயத்தில் ஏதோ ஒரு செய்தி ஒன்று வந்தது, எனக்கு ஞாபகம் இருந்தது. ஆர்பிஐ ஏதோ ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு சரியா இல்லை. மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் ஆளுகள் எடுக்கிறத பற்றி ஏதோ ஒரு செய்தி, அது எனக்கு டாப் ஆஃப் த மைண்ட் ஞாபகம் இல்லை. அந்த நியூஸ் வந்த சில நாட்களுக்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய 52 வீக் ஹையை போய் தொற்றுக்கான் என்றால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஏற்கனவே 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்க, நீ ஏறினா எனக்கு என்ன, இல்லை குப்புறப்படுத்த எனக்கு என்ன, நான் வாங்கின ரேட் எங்கே, நீ இருக்கிறது எங்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே மனசு நொந்து போயிருப்பாங்க. பட் எனிவே, சமீபத்தில் இந்த வருடத்தில் ஷேரை எடுத்து வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி 6% ஏறி இருக்கு. ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும் பொழுது அது தன்னுடைய 52 வீக் ஹையை தொட்டிருக்கிறதுனால இந்த வருஷத்துக்குள்ளே என்ட்ரானவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியே அப்படின்றதான் இன்றைய தீர்ப்பாக இருக்குது மார்க்கெட்டில். இனி நாளைக்கெல்லாம் என்ன ஆகுமோ, அடுத்த வருஷம் என்ன ஆகுமோ, இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு என்ன ஆகுமோ அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஸோ இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனிதர்களில் இந்த எஸ் பேங்க் ஷேர் வச்சுருந்தவங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி என்பது இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் வந்திருக்கு. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த டாடா எல்க்ஸி அப்படின்றதும் அவங்களுடைய ரிசல்ட் சீசனில் அடுத்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் 3 மாதம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. பட் அதனுடைய தொடக்கம் என்பது ஒரு கும்பா குட்டி தொடக்கமாக அவங்களுடைய ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் 3% பாவம் இறங்கி தான் கிடக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டை மார்க்கெட் செலிப்ரேட் பண்ணல. அவங்களுடைய சேல்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாலும், அவங்களுடைய ப்ராஃபிட்டில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போன குவார்ட்டருக்கு இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாலும், நீ எல்லாம் அந்த காலத்திலே 190 கோடி 200 கோடி லாபம் பண்ணவன் இன்னும் நீ பண்ணலையே சரியா அப்படின்ற மாதிரி பாவம் இந்த பங்கை இந்த ரிசல்ட் சீசனில் ஆரம்ப கட்ட நிலையில் இறங்கித்தான் இருக்குது. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. தற்போதைய நிலைமையில் பாவம் 52 வீக் லோவில் கவுந்து கிடக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த டாடா எல்க்ஸி என்பது இருக்குது ரிசல்ட்டுக்கு அப்புறம். அடுத்தது ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஒரு பங்கு. இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஷேர் ப்ரைஸில் என்ன நடந்திருக்குன்னா, இவன் ஒன்றும் புதுசாக சாதிக்கலை. இந்த 2025லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை 360 ரூபாய் இருந்தவன் ஒரு ரவுண்டு ஆல்ரெடி 520 ரூபா வரைக்கும் போயிட்டான். பாருங்கள், ஒரு பங்குக்கு 100 ரூபாய்க்கு மேலே இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் ஆல்ரெடி ஒரு முறை சாதிச்சவன் தான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு, அந்த நியூஸை என்னால் ரீக்ளைம் பண்ண முடியல. திடீர்னு பாவம் அப்படியே கேப் டவுன் ஆகிட்டான் இந்த ஹிந்து ஜிங்க். அதுக்கு ஏதோ அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி பற்றி ஏதோ ஒரு தகவல் வந்ததுன்னு நினைக்கிறேன். பட் எனிவே, ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சு
கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ரொம்ப சோர்வாக கீழே படுத்து கிடந்திருந்தான். ஆனால் அவனுடைய 2025 லோவை வந்து அப்பவும் கட் பண்ணல. அதனால் பல பேர் நம்பிக்கையாக சரி ஓகே ஏதாவது மேலே வந்துட்டு உனக்கு ஒரு கோடி கும்பிட்றா சாமி அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலமையில் இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி ஒரு மாதிரி அவனுடைய தன்னை 2025 என்ன ஹை ஒரு துறை வந்திருந்தானோ அதே இடத்துக்கு இன்றைக்கி திரும்பி வந்திருக்கிறதுனால இன்றைய மார்க்கெட்டில் இந்த ஷேரினுடைய நியூஸும் கவர் ஆகிருக்கு. ஆக மொத்தம் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா சில பங்குகள்லாம் கீழே போனால் திரும்பி தன்னுடைய பழைய ஹையை வர்றதுக்கு ஸ்ட்ரென்த் வச்சிருக்கான் அப்படின்றது இதிலிருந்து தெரிய வருது. சில பங்குகள்னால முடியுது, சில பங்குகள்னால முடியல, சில பங்குகள்னால எப்போ முடியும். ஏன்னா அவன் கம்பெனி கேட்டை பூட்டாத வரைக்கும் அவனுக்கு வாழ்நாள். அதாவது ஒரு பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பவுலர் சொல்கிறாரு பேட்ஸ்மேனுக்கு ஒரு சான்ஸா, ஆனால் பவுலர் டெஸ்ட் மேட்ச்லாம் விளையாடும் போது எங்களுக்கெல்லாம் கண்டமேனிக்கு சான்ஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நல்ல லாபம் செய்யக்கூடிய கம்பெனி தற்போதைக்கு மார்க்கெட் வந்து அதனுடைய ஷேர் ப்ரைஸை கீழ் நோக்கி கணிச்சு வச்சிருக்கு. மார்க்கெட் எப்போ பல நல்ல கம்பெனிகளை கீழே இருந்து மேலே கொண்டு வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. பட் இன்றைய தேதியில் ஏதாவது கீழிருந்து மேலே வந்த பங்குகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற ஷேர் ப்ரைஸும் எஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் ப்ரைஸும் சமீபத்தில் ஒரு 3 months 6 months 1 year ஹை அப்படின்ற மாதிரி வந்து சேர்ந்துருக்கு. இதனால் பல பேர்த்துக்கு சந்தோஷமாக இருக்குது. நண்பர்களே அதில் பாருங்கள் மிக முக்கியமான செய்தி என்ன, Q2 ரிசல்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி டிமார்ட். ஆனால் அதனுடைய வால்டிலிட்டி என்பது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சமீப காலத்தில். அதே சமயம் இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகிற வாரி என்பது வந்து சின்ன கம்பெனியாக இருந்தாலும் அதனுடைய வால்டிலிட்டி என்பது பெருசாக. இந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த டிமார்ட்டெல்லாம் ரிசல்ட் வந்த பிறகு என்ன செய்யும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நீ ஒரே நாளில் GM ப்ரூவரிஸ் மாதிரி 20% ஏறி உன்னுடைய கடமையை முடிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த ரிசல்ட் சீசனில் நீ ஏதாவது பண்ணுவியா? ஒரு உதாரணத்துக்கு போன ரிசல்ட் சீசனில் இந்த அவென்யூ சூப்பர் மார்ட் என்பது கரெக்டாக அதே மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். ரிசல்ட் வந்து சில நாட்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணி அடுத்த 3 மாதங்கள், அதாவது போன ரிசல்ட் சீசன் என்பது பார்க்கும் பொழுது ரிசல்ட் வந்த பிறகு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். அதனால் பெருசாக பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஏன் அப்படின்னா 4000லேருந்து கிட்டத்தட்ட 4800 ஒரு 20% வரைக்கும் ஏறிட்டு அப்புறம் மறுபடியும் இறங்கி இப்போ மறுபடியும் அதே 200 days மூவிங் ஆவரேஜில் ட்ரேட் ஆகிட்டு. ஸோ இனி நாளைக்கு வரக்கூடிய அந்த ரிசல்ட் டைமிங்கில் ரிசல்ட் சீசனில் இனி அடுத்த 3 மாதங்கள் இது ஃபுல்லாக அடுத்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் அடுத்த 3 மாதங்களில் இதனுடைய நகர்வு எப்படி இருக்கும். இட்லி சட்லியை குப்பரை கமுத்தி வச்ச மாதிரி ஒரு ரவுண்டு போன தடவை நாங்கள் மேலே போயிட்டு வந்தோம், அதனால் இந்த தடவை இந்த ரிசல்ட் சீசனில் நாங்கள் கீழே போயிட்டு மேலே வர்றோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இதுக்கு என்ன அர்த்தம்னா மொத்தம் 6 மாதத்தை முடிச்சு விட்டான் ஒரே இடத்துல நின்று ட்ரேடிங் பண்ணால் அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடும். அதனால் இந்த பங்கு வச்சுருக்கிறவங்கள என்ன நினைப்பாங்க, நீ மறுபடியும் ஏறாட்டியும் பரவாயில்ல, போன தடவை ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தில்ல அதே மாதிரி மேலே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குன்றது யாருக்கும் தெரியல அப்படின்னாலும் அவங்களுடைய பொசிஷனை வச்சு கற்பனை பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த பங்கு டிமார்ட் அவென்யூ சூப்பர் மார்ட் என்பது தன்னுடைய ரிசல்ட் சீசனில் அடுத்த 3 மாதங்களில் என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ ரிசல்ட் வரக்கூடிய சமயத்தில் பெரிய கம்பெனியில் ஈவன் டிமார்ட் என்பது சமீபத்தில் இருக்குது. HCL டெக்குமே பெரிய கம்பெனி, அதனுடைய ரிசல்ட்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்த HCL டெக் ஷேரினுடைய ஷேர் ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி TCS எப்படி கீழிருந்து மேல் நோக்கி சில நாட்கள் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏறினானோ அதே மாதிரி இந்த HCL டெக் ஒரு வேளை 4-5 நாளாக ஏறிக்கிட்டு இருக்கு. இனி அவங்களுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கியமான ட்ரேடிங் பாயிண்ட்டிலிருந்து மேலே போகுமா அல்லது கீழே போகுமான்றது யாருக்கும் தெரில. பட் TCS பண்ண மாதிரி நீ ஏதாவது பண்ணிடாத, டாடா மோட்ரு பண்ண மாதிரி நீ ஏதாவது பண்ணிடாத. ஏன்னா அவங்கெல்லாம் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை தொட்டுட்டு அடுத்த ஒரு 2-3 நாளாக ஒரு கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேலையை நீ எதுவும் பண்ணிடாதேன்னு தான் பல பேர் இந்த HCL டெக்னாலஜிஸ் பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் 2-3 நாளாக இந்த ஸ்மால் கேப்பில் தான் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஸ்டாக்ஸ் வந்து முன்ன பின்ன ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். மற்ற இடங்களெல்லாம் வந்து ரொம்பவுமே பொறுமையாக தான் பல பங்குகள் ஏறி இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவுமே சிறப்பான இடம் சமீபத்தில் ஸ்மால் கேப்ஸ் தான் இருக்குது. ஆனாலும் மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கவனித்து பார்க்கணும். அதாவது இன்றைக்கி என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nifty 50 இண்டெக்ஸில் இந்த சிப்லா அப்படின்ற பங்கு 3% ஏறினதான் இருக்கிறதுலே டாப் கெய்னர்.
ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், என்னன்னா ஒரு 8 மாதமாகவே இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் பெருசாக மேலேயோ கீழேயோ வரல. ஏன்னா இந்த ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுவார்னே தெரியாமல் இருந்தது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெனரிக் ஃபார்மாவுக்கு வந்து டேக்ஸ் இருக்காது, மற்றதுக்கு பேட்டன்ட்டுக்கெல்லாம் வந்து டேக்ஸ் இருக்குது அப்படின்ற சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் எங்கே இப்போ புதுசாக எத்தனை பேட்டன்ட்டை வாங்கி வச்சுருக்காங்க, ரொம்ப கம்மியான அளவு தான் வாங்கியிருக்காங்க. நம்மளுக்கு பண்ணுற புறம் பெரும்பாலும் ஜெனரிக் மெடிசன்ஸ்ன்றதுனால அது அப்போவே பெருசாக பாதிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு பெரிய அளவில் கீழே இறங்கிய பங்குகள் மறுபடியும் அடுத்த சில தினங்கள்லேயே சைனா வந்து ஓகே நாங்கள் ஃபார்மா இம்போர்ட் பண்ணுறோம் இந்தியாவிலேருந்து, அதுக்கு 0% டேரிஃப்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசிக்கு பார்க்க போகல அந்த ஃபார்மா செக்டரில் இருந்த நியூஸே வராமல் இருந்த ஒரு இடத்துல ட்ரிகர் பாயிண்ட் என்பது நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் யாருனாலுமே நம்ப முடியல. இட்ஸ் டோட்டலி அன்பிலீவபிள். டிவிஸ் லேப் அப்படின்ற பங்கு இந்த நியூஸுகள்லாம் நடந்து முடிந்த சில தினங்கள்லேயே இத்தனை நாள் காத்துட்டு இருந்ததுக்கு நல்ல வேலையை பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக 5500 ரூபாயில் இருந்தவன் ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏறி 6500ன்னு போயிட்டான். ஸோ வெறும் 4-5 நாட்கள்லேயே இந்த டிவிஸ் லேப் என்பது நம்ப முடியாத அளவில் தன்னுடைய 1 month 3 months ஹையை திரும்பி வந்து பிடிச்சிருக்கான். ஸோ இந்த சிப்லா என்பது நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஒரு ஃபார்மா கம்பெனி டாப் கெய்னராக வந்திருக்கிறதுல இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த லோதா அப்படின்ற பங்கெல்லாம் ஏன் இன்றைக்கி ஏற்றி விட்டுருக்காங்க, சமீபத்தில் ரியல் எஸ்டேட்ஸ்லாம் பெருசாக வளர்ச்சி அடையலை. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியை எதுக்கு ஒன் ஆஃப் த டாப் கெய்னராக இன்றைக்கி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க தெரில. அந்த பங்கு இந்த 2025 என்ன சாதனை செய்தது, கடந்த ஒரு வருஷத்தில் என்ன சாதனைன்னு நீங்கள் ரொம்ப சிம்பிளாகலாம் அவனை பார்த்து நீ எல்லாம் என்ன தப்பாக பண்ண அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்ட முடியாது. அவன் செய்திருக்கக்கூடிய வேலை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு முறை 1000 ரூபாயிலிருந்து 1500 வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் மிகவும் சரிவடைஞ்சு அதே 1500ல் பல மாதங்கள் கழித்து அப்புறம் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போயிருக்கான் 1500. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு ரவுண்டு அடித்து கீழே இந்த வருடத்தினுடைய முடிவு சமயத்தில் கீழே வந்து விழுந்திருக்கா. இனி இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்பது தெரியல. இதே மாதிரி ஏதாவது கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்னொரு வருஷத்துக்கு இப்படி கண்டினியூ பண்ண போகிறான்னா, அதான் ஒரு வருஷம் இப்படி மேலே போனோம்ல, அடுத்தது வந்து நம்ம இப்படி கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 மூவ்மெண்ட் பண்ண போகிறானான்றது யாருக்கும் தெரியாது. பட் இன்னைக்கு தேதியில் இந்த லோதா டெவலப்பர்ஸ் என்பது நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் ஒரு டாப் கெய்னராக வந்திருக்கிறதுனால பல பேர்த்துக்கு ஒரு சிறிய அளவில் மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த டாடா காம் பற்றி அன்றைக்கே ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார், என்னை பற்றி போய் ஊருக்குள்ளே கேட்டு பாருங்கள், அச்சுச்சோ அவர் பயங்கரமான ஆளாச்சே, பயங்கரமான வால்டிலிட்டியான ஆளாச்சே அப்படின்ற மாதிரி. அந்த பெயருக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி டாடா கம்யூனிகேஷன்ஸ் 10% எகிரி அடிச்சிருக்கான், சரியான அடி. டாடா குரூப்பில் பல பங்குகள் இருக்குது, எவன் என்னைக்கு எகிரி அடிப்பானே தெரியாது. சமீபத்தில் எகிரி அடித்தவன் டாடா இன்வெஸ்ட். அடுத்தது எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த டாடா மோட்டர் தான் எகிரி அடிக்க போகுது. ஏன்னா 14ஆம் தேதி எக்ஸ்டேட்னு நினைக்கிறேன், அது அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் அப்படியே டீமெர்ஜர் பண்ணி வெளியே எடுத்து வைக்கிறாங்க 1:1 ரேஷியோவில். ஸோ அடுத்தது எகிரி அடிக்கக்கூடிய ஆள் வந்து டாடா மோட்டர் தான் பல பேர் மனசில் நினச்சிட்டு இருந்தாங்க. டாடா ஸ்டீல் எகிரி அடிக்கிறான், டாடா இன்வெஸ்ட் எகிரி அடிக்கிறான், ஆனால் அந்த டாடா மோட்டர் மட்டும் எகிரி அடிக்கவே இல்லை. கடைசியில் யாரா எகிரி அடிச்சதுன்னு பார்த்தா டாடா கம்யூனிகேஷன் வேறு லெவல் பண்ணிட்டான் சம்பவம். 1500 ரூபா ஒரு காலத்தில் இருந்தால், அப்புறம் ஒரு வால்டிலிட்டி, அப்புறம் கடைசியில் இன்றைய தேதியில் மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் 10% எகிரி. பெயர் சொல்லும் பிள்ளையாக டாடா குரூப்புக்கு இவன் நேற்று ஏறி இருந்திருக்கணும் 10%. ஸோ தட் ரட்டன் டாடா அவருடைய ஆனிவர்சரிக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது கிடச்சிருந்துருக்கும். சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு டாடா குரூப் கம்பெனி இல்லைன்னா எல்லா பயலுமே 10% ஏறி இருந்தால் அதுதான் உண்மையிலேயே ஒரு ராயல் சல்யூட்டாக இருந்திருக்கும். பட் எனிவே ஒரு நாள் தள்ளி இன்றைக்கி 10% ஏறி இருக்குது இந்த டாடா கம்யூனிகேஷன். இந்த எஸ் பேங்க்குமே இன்றைக்கி 6% ஏறி நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஆனால் அதை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோனுடைய ஆரம்பத்திலே அதை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். வேறு என்ன பங்குகள் நிஃப்டி மிட் கேப்பில் இன்றைக்கி ஏறி அதனால் ஃபோக்கஸில் இருக்கான்னா இந்த யூகோ பேங்க். இப்போ உங்களுக்கு தெரியாதில்ல, பல பேங்குகள் குப்புறப்படுத்துது, இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூகோ பேங்க்னு அந்த வரிசையில் ஏகப்பட்ட பேங்குகளினுடைய விலைகள் சமீபத்தில் இந்த மாதிரி நியூஸ்கள் அதிகமாக பார்க்க முடியல. இன்றைக்கி மிட் கேப்பில் ஒரு டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இந்த யூகோ பேங்க்லாம் வந்திருக்கிறது ஒரு மகிழ்ச்சியே அப்படின்ற தலைப்பில். நான் பட்டிமன்றத்துக்கு போயிட்டேன். இந்த பிஎஸ்சி அப்படின்ற கம்பெனியுமே இன்றைக்கி வந்து இதில் ஒன்று கவனித்து பார்த்தீங்களா, இந்த செபியில் வந்து சில நிகழ்வுகள் வந்தது. அவன் கரெக்டாக ஒரு கட்டத்தில் பிரேக் அவுட் ஆகிறான். எப்போ 2-3 மாதம் கழிச்சு
இந்த சமயத்தில் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. இந்த மாதிரி செபியில் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டாக அதிகமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவருடைய டேர்ம் முடியுது அப்படின்றது ஒரு செய்தி. மற்றும் எத்தனையோ புரோக்கரேஜ்கள், எக்ஸ்சேஞ்சுகள் மற்றும் பல்வேறு ரீட்டைலர்கள்லாம் வந்து செபிக்கு லெட்டர் எழுதி போட்டுருக்காங்க, ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, தயவுசெய்து ஒரே ஒரு வீக்லி எக்ஸ்பைரியாவது விட்டு வைங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அந்த நியூஸ் வரும்பொழுது இந்த பிரேக் அவுட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்றதான்ன்றது தெரில. பட் எனிவே, குருவி உட்கோர பனங்காய் விழுந்த கதையாக ஒரு பிரேக் அவுட் என்பது சில நாட்களுக்கு முன்னாடி ஆயிருந்தது 2100 ரூபாயில். சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது 2400 வந்திருக்கிறதுக்கு அந்த நியூஸ் தான் முக்கிய காரணமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன் குருவி உட்கோர பனங்காய் விழுந்த கதை அப்படின்னா, இதுக்கு முன்னாடியுமே தான் சில முறை முயற்சி பண்ணியிருக்கான். பிரேக் அவுட் ஆகி ரிவர்சல் போட்டு இறங்கினதை மீட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தருணத்துலாம் வந்து அவன் ரிவர்சல் போட்டிருக்கான். பட் அவனுக்கு சப்போர்ட் கிடைக்கலையே. அதுக்கப்புறம் சில நாட்கள் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டே இருந்தவன் டொயிங்கின்னு அப்புறம் கீழே போய் 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணான். அதுக்கப்புறமே அவனுக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம் நடக்கலை. கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து எத்தனையோ பிரேக் அவுட்டுகளை ஃபெயிலியர் பண்ணிவிட்டு இப்போ வந்திருந்த ஒரு ரிவர்சலை மட்டும் சக்ஸஸ் பண்ணுறான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த செபியினுடைய நியூஸும் இந்த பிரேக் அவுட்டும் கோஇன்சிடன்ஸ் ஆகிருக்கோ அப்படின்ற ஒரு டவுட் வருது. நண்பர்களே, இன்றைக்கி இறங்கியிருக்கிற பங்குகளில் பெருசாக நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எதுவுமே ஷாக்கிங்காக இல்லை. இந்த நிஃப்டி மிட் கேப்லேயும் எதுவும் பெருசாக ஷாக்கிங்கே இல்லை. 3% இறங்குறதுலாம் சர்வ சாதாரண விஷயம் மார்க்கெட்டில். எங்கே பெருசாக ஷாக்கிங்னா, இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் பாவம் இந்த ஹிந்து காப்பர்லாம் 5% குப்புறப்படுக்க வச்சுட்டாங்க பாவம். இதனால் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் அடப்பாங்க அப்படின்னு பாவம் மனசு வெறுத்து போய் உட்காந்துருப்பாங்க. சரிங்க, ஆளினால் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த எஸ் பேங்க் 52 வீக் ஹை என்பது வந்திருக்கு. இந்த GM ப்ரூவரிஸ் என்ற பங்கு இந்த Q2 ரிசல்ட் சீசனை முதல் நாளாக 20% வாலட்டிலிட்டியில் ஆரம்பித்து வச்சுருக்கான். வாலட்டிலிட்டி என்பது மேலேயோ கீழேயோ போகவும் தெரியாது அப்படின்றது. ஆனால் இதுதான் பாஸ்ட் ரெக்கார்டு தானே. 20% என்பது மேல் நோக்கி தான் வச்சுருக்கான். ஸோ இந்த பாசிட்டிவ் மொமெண்டத்தில் இந்த GM ப்ரூவரிஸ் என்பது ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்குது மார்க்கெட்டை. TCS ரிசல்ட் நல்லா இல்லைனாலும் அவன் 20% கீழே கொண்டு வைக்கல. அவன் ஏதோ ஒரு 2% என்னமோ தான் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் இன்னும் 3 மாதம் பக்கம் டைம் இருக்குது. இந்த ரிசல்ட் சீசன் TCSக்கு நேற்று தானே தொடங்கியிருக்கு ரிசல்ட் அறிவித்த பிறகு. அது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான செய்தியாக, ஆஸ்திரேலியா அடுத்த வருஷம் கடைசியில் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளை அவங்களுக்கு பண்ணும் பொழுது, இறக்குமதி அவங்க பண்ணும் பொழுது நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த டேரிஃபும் இல்லை பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ்க்கு அப்படின்ற ஒரு 0 டேரிஃப் விஷயம் ரொம்பவுமே பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் இந்த 2 நாள் இருக்குது இன்னும் டைம். சனி ஒன்று இருக்குது, ஞாயிறு ஒன்று இருக்குது. இந்த 2 நாளில் ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஒரு மனசு வந்து சரி ஓகே டேரிஃபை நாங்கள் தூக்கி விட்றோம் அப்படின்னு தூக்கி விட்டா கோடி கும்பிடு. நன்றி, வணக்கம்.